ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் யூ. இந்த வீடியோவில் சஞ்சார் சாதி என்ற ஆப் பற்றின விவரம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி என்னெல்லாம் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது உங்கள் ஆதார் நம்பரில் எத்தனை மொபைல் நம்பர் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த நம்பரை வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஆதார் நம்பரில் அந்த நம்பர் வாங்கின மாரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக அந்த நம்பரை டெலீட் பண்ணணும். உங்கள் ஆதார் நம்பர்லேருந்து அந்த மொபைல் நம்பரை நீங்கள் உடனடியாக டெலீட் பண்ணணும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆப் வந்து Play Storeல டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ்ன்றத கிளிக் பண்ணீங்க. தமிழும் இருக்கு. பட் இங்கிலீஷே வந்து உங்களுக்கு கரெக்ட்டா தான் இருக்கும். இங்கிலீஷ்ன்றத கிளிக் பண்ணி ப்ரொசீட் வந்து குடுத்துங்க. அடுத்தபடியா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதில நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன். எத்தனை மொபைல் நம்பர் வந்து உங்க ஆதார் நம்பர்ல கனெக்ட் ஆகிருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா உங்க மொபைல் நீங்க தொலைச்சிடுறீங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க தொலைஞ்ச மொபைல மீட்டெடுத்துக்க முடியும். கண்டுபிடிச்சுக்க முடியும். இந்த ஆப்பு உங்க ஃபோன்ல நீங்க வச்சுட்டு இருந்தா. அடுத்தபடியா பார்த்தோம்னா, இப்போ ஃப்ராட் வந்து நெறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் ஃப்ராட் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு. கால் மூலியமா இருக்கட்டும், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுபோல புகார்கள் எதுனா நீங்க அளிக்கணும்னா, டைரக்ட்டா இந்த ஆப் மூலியமா நீங்க புகார் வந்து அளிச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் முக்கியமா பார்க்கப்படுது. இப்போ இங்க எக்ஸ்ப்ளோர்ன்னு கீழ இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்க. இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். இத வந்து குடுத்துங்க. அடுத்து ப்ரொசீட் கேட்கும் குடுத்துங்க. ஏதாச்சும் பர்மிஷன் கேட்டா எல்லாமே வந்து அலோன்றத குடுத்துங்க. குடுத்துட்டு உங்க நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இதில வந்து இது போல உங்களுக்கு ஃப்ராட் கம்யூனிகேஷன் ஏதாச்சும் வருது அப்படின்னா, நீங்க அத ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கால் மூலியமா, எஸ்எம்எஸ் மூலியமா, வாட்ஸ்அப் மூலியமா எதுல வேணாலும் வரட்டும். அது என்ன ஆப்ஷனோ நீங்க அத கிளிக் பண்ணீங்க. நான் கால்ன்னு கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியா உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு, இதுபோல உங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் வந்து வந்தது? இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா ஏதாச்சும் ஃப்ராட் கம்யூனிகேஷன் வந்ததா? இல்ல ஆன்லைன்ல ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாச்சும் ஏமாத்துனாங்களா? என்ன ஏமாத்துனாங்க? அப்படின்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு, அடுத்தபடியா சஸ்பெக்டட் நம்பர்ல அவங்களோட நம்பர என்டர் பண்ணிட்டு, டேட்டு, டைம்லாம் நீங்க குடுத்துட்டு, இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கிளியரா எக்ஸ்ப்ளனேஷன் கீழ வந்து பாக்ஸ் இருக்கும். அத நீங்க என்டர் பண்ணிட்டு, சப்மிட் ரெக்வெஸ்ட் ஆனது நீங்க குடுத்துக்கலாம். இப்படியே நம்ம பார்க்குறது, நீங்க ஃபோன் ஏதாச்சும் தொலைச்சிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க ஃபோன நீங்க பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களோட மொபைல் நம்பர், ஐஎம்ஐ நம்பர் அது வந்து தெரிஞ்சதுன்னா, நீங்க உங்க ஃபோன வந்து தற்போதைக்கு பிளாக் பண்ணி நீங்க வைக்கலாம். கிடைச்ச உடனே நீங்க அன்பிளாக் ஆனது பண்ணிக்கலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்க ஆதார் நம்பர்ல எத்தனை மொபைல் நம்பர் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஜஸ்ட் அத கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ்ல எத்தனை நம்பர் வந்து உங்களோட ஆதார் நம்பர்ல பதிவாகியிருக்கு அப்படின்றத காமிக்கும். நீங்க நல்லா செக் பண்ணீங்க. அது உங்க நம்பர் இல்ல அப்படின்னா, பக்கத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். டிக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு டெலீட் அப்படின்றத குடுத்துருங்க. ஆனா ஒரு முறைக்கு 2, 3 வாட்டி செக் பண்ணீங்க. வேணுனா யார்கிட்டனா கூட கேட்டுக்கிட்டு செக் பண்ணிட்டு நீங்க டெலீட் பண்ணீங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்க நம்பரே நீங்க டெலீட் பண்ணிட வாய்ப்புகளானது இருக்கு. ஸோ, அதில கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஒரு 10 நம்பர்ல கொஞ்சம் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இது நம்பர் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்கு. 1, 2 நம்பர் தான் வந்து காமிப்பாங்க. எல்லாமே வந்து ஹைட் பண்ணியிருக்கும். அப்படின்றதுனால அது உங்க நம்பர் இதுதான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் இல்லை அப்படின்னா மட்டும் டெலீட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இது போல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம தகவல் பாரி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.